சென்னை புளியந்தோப்பு அருகே அடுக்குமாடி குடியிருப்பில் லிப்ட் அருந்து விழுந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை உருவாக்கியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுப்பிரமணியிடம் கேட்கலாம். சுப்பிரமணியன், எங்க இருக்கீங்க? என்ன அங்க கள நிலவரம், என்ன நடந்தது? கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. சென்னை புளியந்தோப்பு கேபி பார்க் பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பில் லிப்ட் அருந்து விழுந்து ஒருவர் உயிரிழந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. 10வது மாடியிலிருந்து கணேசன் என்பவர் விழுந்து உயிரிழந்திருக்கிறார். கணேசன் 10வது மாடிக்கு தனது வீட்டிற்கு லிப்டில் செல்லும் போது அருந்து விழுந்து சம்பவ இடத்தில் அவர் உயிரிழந்திருக்கிறார். ஏற்கனவே கேபி பார்க்கில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பில் முறையான வசதிகள் செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு ஏற்கனவே இருந்து வருகிறது. இந்த நிலையில் தற்போது இந்த உயிரிழப்பு நிகழ்ந்திருக்கிறது. இந்த உயிரிழப்பு காரணமாக அப்பகுதி மக்கள் காவல்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைத்திருக்கிறார்கள். இப்போ அங்கே விஷுவலை பார்க்கும்போதே தெரியுது, பொதுமக்கள் எல்லாரும் அச்சத்தில் இருக்கிறாங்க. போலீஸாரை கேள்வி கேட்குறாங்க. என்ன நடந்தது? ஏன் பழைய லிஃப்டா அது பராமரிப்பு இல்லாமல் இருக்கா? முறையான பராமரிப்பு இல்லாமல் அந்த அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடம், அதாவது கேபி பார்க்கில் இருக்கக்கூடிய குடிசை மாற்று வாரிய குடியிருப்புக்கு சொந்தமான அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடம் செயல்பட்டு ஏற்கனவே வந்தது. ஆனால் முறையான பராமரிப்பு இல்லை என்ற குற்றச்சாட்டு தான் ஏற்கனவே பொதுமக்கள் இதற்கு முன்பாக முன்வைத்தார்கள். இதையடுத்து அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் அந்த குடியிருப்பை சரி செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டார்கள். ஆனாலும் முறையான பராமரிப்பு என்பது தொடர்ந்து இருந்து வருவதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த லிப்ட் அருந்து விழுந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த லிப்ட் முறையாக பராமரிப்பு செய்யப்படவில்லையா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. அது தொடர்பாகத்தான் காவல்துறையினர் தற்போது விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார். காவல்துறையினர் அங்கு பணிகளில் ஈடுபடுவதை பார்க்க முடிகிறது. உயர் காவல் அதிகாரி யாராவது வந்திருக்காங்களா? அரசு அதிகாரிகள் யாராவது வருகை தந்திருக்கிறாங்களா இந்த சம்பவத்தை முன்னிட்டு? முதல் கட்டமாக புளியந்தோப்பு காவல் துணை ஆணையர் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே மட்டுமல்லாமல் பேசிங் பிரிட்ஜ் போலீசார் இந்த சம்பவம் குறித்து முதல்கட்ட விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மேலும் அங்கு இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளும் அதே போல அடுக்குமாடி குடியிருப்பை பராமரிப்பில் ஈடுபடக்கூடிய தனியார் நிறுவனத்திடம் விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. புளியந்தோப்பிலிருந்து செய்தியாளர் சுப்பிரமணியன் தந்த தகவல்கள். நன்றி சுப்பிரமணியன்.